அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் குண்டுவெடிப்பு, அவசர சிகிச்சை பிரிவில் 2. மன்னாரில் பாரிய போராட்டத்தில் குதித்துள்ள பொதுமக்கள். சுங்கத்தால் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் ஜப்பானில் மனம் திறந்த அனுர. அனைத்தையும் கக்கும் சம்பத் மனம்பேரி முன்னாள் அமைச்சர்களுக்கு பேரிடி. தொழிலாளர்கள் குழுவொன்றின் மீது சரிந்து விழுந்த மண்மேடு, 3 பலி. யாழில் அத்துமீறி நுழைந்த இந்திய கடத்தொழிலாளர்கள் 12 பேர் கைது. சிறுவர் நன்னடத்தை நிலையத்தில் இருந்து 15 சிறுவர்கள் தப்பியோட்டம். சோள இறக்குமதி மீதான கட்டுப்பாடு நிறுத்தப்பட்டது. திரிபோசா உற்பத்தி. மிச்சிகன் தேவாலயத்தில் துப்பாக்கிச் சூடு, 4 உயிரிழப்பு. கரூரில் நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் தடயவியல் குழுவினர் ஆய்வு. தொடர்பான விரிவான செய்திகள். கிளிநொச்சியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்த 2 அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் கிளிநொச்சி தட்டுவான் கொட்டியில் காலை 11:30 மணியளவில் குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, பாழடைந்த வீடொன்றில் வெடிக்காத நிலையில் இருந்த குண்டை கழற்ற முயன்ற போது திடீரென ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இதில் கட்சி பகுதியைச் சேர்ந்த ஒருவரும், கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரும், 20 மற்றும் 50 வயதுடையவர்கள் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரில் அமைக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை செயற்திட்டத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் இருந்த மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிடும் வகையிலும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மன்னாரில் பொது முடக்கமும் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணியும் தற்போது இடம்பெற்று வருகின்றது. இதேவேளை குறித்த பேரணியானது இன்று காலை 10:30 மணியளவில் மன்னார் பொது மைதானத்தில் ஆரம்பமாகி உள்ளதுடன் மன்னார் பிரதான வீதியூடாக மன்னார் பசார் பகுதிக்கு சென்று மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக பல்லாயிரம் மக்களுடன் பல கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. சுங்கத்தால் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் பிரச்சினை இருக்கலாம். ஏனென்றால் பரிசோதனை செய்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களிலேயே போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் டோக்கியோவில் உள்ள ரெஜுகாய் மண்டபத்தில் ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி அனுர இதனை கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அந்த கொள்கலன்கள் தொடர்பில் பரிசோதனைகள் நடைபெறுகின்றன. திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களால் கடத்தப்படும் போதைப்பொருள் மற்றும் விநியோகம் தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் அரசாங்கம் ஒன்று இருப்பது போல திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் அரசாங்கமும் இருக்கிறது. அதேபோல மக்கள் பயன்படுத்தும் போலீஸ் மற்றும் இராணுவத்தை தவிர அவர்கள் பயன்படுத்தும் போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் உள்ளனர். திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களால் ஒரு அரசாங்கம் நடத்தப்படுகிறது. அப்படியானால் இந்த அரசாங்கத்தை விடுத்து அவர்களின் அரசாங்கத்தில் இணைய வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த அரசாங்கத்தை ஒழிக்க வேண்டும். அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம். வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகளை அறிமுகப்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை. பொருளாதார மற்றும் சந்தையில் தேசிய எல்லைகள் இல்லாத உலகில் எந்த நாடும் தனியாக முன்னேற முடியாது. நல்ல ராஜதந்திர உறவுகள் மூலம் இலங்கையை உலகின் முன்னணிக்கு உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் ஜப்பானில் வசிக்கும் மகா சங்கத்தினர், மதகுருமார்கள், தொழில் வல்லுநர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கொள்கலன்கள் குறித்த குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரி முன்னாள் அமைச்சர்களுடன் நெருங்கிய உறவை பேணி வந்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது.
சந்தேக நபரிடம் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் விசாரணை அதிகாரிகள் மேற்கொண்ட நீண்ட விசாரணைகளில் இது தொடர்பான தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை ஐஸ் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் பல உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்துடன் விசாரணையில் வாட்ஸ்அப்பில் பெக்கோ சமனின் அறிவுறுத்தலின் பேரில் 2 கொள்கலன்களையும் தனது சகோதரர் பியல் மெனம்பேரியின் உதவியுடன் மித்தினிய பகுதிக்கு கொண்டு சென்றதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் கொள்கலன்கள் தொடர்புடைய ஆவணங்களை பெக்கோ சமன் வாட்ஸ்அப் மூலம் சம்பத் மெனம்பேரிக்கு அனுப்பியும் உள்ளார். கெஹல் பத்திர பத்மே பெக்கோ சமன் உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பிறகு பயத்தில் அவற்றை நிலத்தில் புதைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் சம்பத் மெனம்பேரி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். மாவனில்ல அழுப்புவர மாணிக்காவு பகுதியில் தொழிலாளர் குழுவொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. சுவரொன்றை கட்டிக்கொண்டிருந்த தொழிலாளர்கள் குழு மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவனில்ல அழுப்புவர மாணிக்காவு பகுதியில் இவ்வாறு விழுந்த மண்மேடில் விழுந்ததில் 3 உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் 4 தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஒருவர் உயிர் தப்பியுள்ளார். நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து கடத்தொழில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 12 இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 12 கடத்தொழிலாளர்கள் படகொன்றின் மூலம் நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து நேற்று கடத்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினர் கைது செய்ததுடன் அவர்களின் படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். அத்துடன் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு அருகே மீன்பிடியில் ஈடுபட்ட காரைக்கால் கடத்தொழிலாளர்கள் 12 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து மீன்பிடிக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு படகம் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவர்கள் யாழ்ப்பாணம் காங்கேசத்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு கடற்படையினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் கடத்தொழில் நீரியல் வழங்க திணைக்கள அதிகாரிகளிடம் இவர்கள் ஒப்படைக்கப்பட்டு யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை நீதவான் இல்லத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அக்டோபர் 1 வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் தலைமையில் இயங்கி வரும் மாகோள சிறுவர் மத்திய நிலையத்தில் இருந்து 15 சிறுவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக சபகஸ்கந்த போலீசார் தெரிவித்தனர். 16 மற்றும் 17 வயதுடைய சிறுவர்களே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சிறுவர்கள் கடந்த 27 நள்ளிரவு 12 மணியளவில் சிறுவர் மத்திய நிலையத்தில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தப்பிச் சென்ற சிறுவர்கள் நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறுவர் மத்திய நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சிறுவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் கண்டி, கொழும்பு, மாளிகாகந்த மற்றும் கடுவெளி ஆகிய நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு வருவதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சோள இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து திரிபோசா உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை திரிபோசா நிறுவனம் தெரிவித்துள்ளது. திரிபோசா உற்பத்திக்காக 18,000 மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இறக்குமதி கட்டுப்பாட்டு நாயகம் இந்த முடிவுக்கு திருத்தங்களை சமர்ப்பித்துள்ளார். முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் அடங்கிய புதிய அமைச்சரவை பத்திரம் 7ஆம் தேதி அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறும் வரை சோள இறக்குமதி தடை செய்யப்பட்டிருக்கும் என்று இலங்கை திரிபோசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க விளக்கினார். இதன் விளைவாக 21ஆம் தேதி முதல் திரிபோசா உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. 7ஆம் தேதிக்கு பிறகு சோள இறக்குமதி மீண்டும் தொடங்கியவுடன் உற்பத்தி வழக்கம் போல் மீண்டும் தொடங்கும் என்று தலைவர் மேலும் உறுதியளித்தார். இதற்கிடையில் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட திரிபோசாவின் இருப்பு தற்போது நாடு முழுவதும் விநியோகிக்கப்படுவதாக நிறுவனம் உறுதிப்படுத்தியது. அமெரிக்காவின் மிச்சிகன் தேவாலயத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்துள்ளதோடு 9 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கிராண்ட் பிளாங்க் டவுன்ஷிப்பில் உள்ள மோர்மன் தேவாலயத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஆராதனையில் ஈடுபட்டிருந்த போதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஃபர்டனைச் சேர்ந்த ஒருவர் அவரது லொரியை தேவாலயத்தின் நுழைவாயிலில் மோதி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்பட்டதை அடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சம்பவ இடத்திலேயே போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்.
கரூரில் தவிக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட மக்களின் 40 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். பலர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தனிநபர் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக கரூரில் விஜய் பிரசாரம் செய்த வேலுச்சாமிபுரத்தில் கரூர் மாவட்ட தடயவியல் குழுவினர் ஆய்வு செய்துள்ளனர். சம்பவ இடத்தில் இருந்த அனைத்தையும் காணொலியாகவும் புகைப்படங்களாகவும் பதிவு செய்து கொண்டதோடு பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட மக்கள் தவறவிட்ட பொருட்கள் மற்றும் சந்தேகத்துக்கிடமான பொருட்களையும் தடயவியல் குழுவினர் சேகரித்து எடுத்துச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.